Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பூசணிக்காய் கறியோட வந்திருக்கிறேன். இந்த பூசணிக்காய் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் இதில் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டை வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. போட்டு இந்த கடுகு வடிக்கணும். இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க கடுகு ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி இருக்குது. இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். ஒரு நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். 3 நிமிஷம் ஆகிட்டு இந்த கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 2 காஞ்ச மிளகா வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துருக்கிறேன். உரல்ல வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகை இதில் போடுங்க. போட்டு முதல்ல இந்த கடுகை இடியுங்க. ஸோ இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து 7 உள்ளிப்பூடி இருக்குது. இதையும் போட்டு இதில் நல்லா இடிச்சு எடுக்கணும். பட்டா இப்படி நல்லா பட்டா இடிச்சிருக்கிறேன். பிதப்புறம்பா இறக்கி எடுப்பேன். இந்த இருக்கு இப்படி நல்லா பட்டா இந்த கூடு இடிச்சிருக்கிறேன். பிதப்புறம்பா கிள்ளி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். எடுத்துக்கொண்டு இதில் 250 கிராம் பூசணிக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவி இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் இதை போடுங்க. இதில் வந்து 100 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்து இதை வட்டி வச்சிருக்கிறேன். இப்படி இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து அதில் பாதி எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதில் போடுங்க. இதில் வந்து 4 சின்ன பச்சை மிளகா வந்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி விட போகிறேன். எல்லாத்தையும் 375 ml தண்ணி விட போகிறேன். ஸோ இதில் வந்து 1 கப் இருக்குது. இன்னும் 1/2 கப் வந்து விட போகிறேன். இதில் வந்து இன்னொரு 1/2 கப் இருக்குது. ஸோ இல்லாமல் நான் 1.5 கப் தண்ணி எல்லாத்துக்கு 375 ml தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் தூக்கி வைப்போம். இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். கூட்டி வைக்காங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு நல்லா அவியணும். ஸோ இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அவிய விட போகிறோம். ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போ. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அவிய விடணும். ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். இப்போ இன்னொரு 4 நிமிஷமாக இருந்து அவிஞ்சொன்று இருக்குது. இப்போ திறந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சில கிழங்குகள் வந்து அவிகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ நான் அதால் தான் முதல்ல இருந்து உப்பு போடையில். ஸோ இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பழப்புளி இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை கொஞ்சம் மசிச்சு விடுங்க. உங்களுக்கு மசிக்க விருப்பம் இல்லாட்டி மசிக்க தேவையில்லை. பட் எனக்கு மசிச்சு தான் விருப்பம். ஸோ இப்போ இதை நான் லைட்டாக வந்து மசிச்சிருக்கிறேன். இப்போ மசிச்சா பிறகு இடித்து வச்சு உள்ளியும் கடுகு கூடும் இருக்குது. இதை போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் திக்காக புளிஞ்ச தேங்காய் பால் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. தேங்காய் பால் இது கூட போடுறீங்களேன்னு சொன்னால் பூசணிக்காய் போட்டோடைய இனிக்கும். அதால் தான் கூட தேங்காய் பால் உடையில. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். ஏன்னா தூள் போட்டோடைய தூள் வாசனம் இருக்கும். ஸோ அதெல்லாம் 2 நிமிஷம் மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆயிட்டுது. திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு நான் தாளித்து வச்சிருக்க வெங்காயம் இருக்குது. இதை எண்ணெயை வடிச்சிட்டு போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பூசணிக்காய் கறி நீங்கள் மச்சத்துக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் சைட் டிஷ்ஷுக்கு நீங்கள் இப்படி தாளித்து போட தேவையில்லை. ஆனால் மிரக்கறி சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தாளித்து போடுங்க. இந்த இருக்கு இந்த பூசணிக்காய் கறி செய்து முடிஞ்சுது. இந்த இருக்கு இதான் இந்த பூசணிக்காய் கறி. இது செய்து முடிஞ்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் கறி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.